ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மன வருத்தத்தோடு தானே என்னை தேடி வந்திருக்கிறாய். சாய் என்ன சொல்ல போகிறார், சாய் என்ன வார்த்தைகளை நமக்காக காத்து வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறாய். தங்க பிள்ளையே, சாயாகிய நான் உனக்கு நல்ல வார்த்தையை, சுபத்துவமான வார்த்தையை சொல்லத்தான் அம்மா வந்திருக்கிறேன். சாயாகிய நான் உன்னை கவலைப்படுத்துவதற்கான ஆளல்ல. உனக்கு நல்லபடியாக எல்லா விஷயத்தையும், சுபத்துவமான விஷயத்தையும் செய்து தரும் ஒரு நல்ல அப்பா. இந்த நல்ல அப்பாவாகிய நான் எப்படி உனக்கு தீய விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன்? எனக்கு அதற்கான பழக்கங்கள் அல்ல. உன்னுடைய கவலையை நான் குறைப்பேனா? இல்லை, இன்னும் 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 உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பதை பார்ப்பேனா? உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு காலமும் ஒரு நேரமும் எல்லா பொழுதும் நல்லது நடக்கும் அம்மா, யோசிக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதிலேயும் எல்லா விதமான விஷயத்திலேயும் அற்புதங்கள் நடக்கும். காலம் மொத்தமும் உனக்காக இருக்கும். நீ என்ன நினைத்தாலும், என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றாலும் உன்னை நான் அள்ளி வந்து கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன். என்னை நம்பியவர்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஏங்க வேண்டாம். சீரும் சிறப்போடும் இருந்தாலே போதும். எல்லா காலத்திலேயும் பயம், கவலை, கண்ணீரோடு இருக்கிறீர்கள். எந்த அப்பனை நம்பிய பிறகு எதையும் பற்றி யோசிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் எல்லா விஷயத்திலேயும், எல்லா விதமான விஷயத்திலேயும் கலங்கிதான் நிற்கிறீர்கள். கலங்கி நிற்காதீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு உயர்ந்தது அல்ல. ஒரு மனிதன் எதையும் எப்பொழுதும் நினைத்து, எப்பொழுதும் எல்லா நாளும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி செய்து விடலாம், எல்லாம் லாபம் என்றே நினைக்க வேண்டும். காலங்கள் உன்னை சோதிக்கிறது, கஷ்டப்படுத்துகிறது என்று நினைக்காதே. இந்த அப்பனாகிய நான் உன்னை அனைத்து இடத்திலும் இருந்து, இந்த சோதனையான காலத்திலும் இருந்து உன்னை நான் மீட்டு வெளியே கொண்டு வருவேன். கஷ்டங்கள் மாறும், கண்ணீர்கள் மாறும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பாரங்களோ குறையும். என்னை நம்பி நம்பி இறங்கிய காரியத்தில் முற்றிலும் வெற்றியை மட்டுமே நீ அடைவாயே தவிர தோல்விகளை அடைய மாட்டாய். தோல்விகள் என்பது உன் வாழ்க்கையில் கிடையாது. தோல்விகளுக்கு என்றும் இனி உன் வாழ்க்கையில் வேலை அல்ல. இனிமேல் நீ செய்யும் ஒவ்வொரு தொழிலிலேயும், ஒவ்வொரு முயற்சியிலேயும் வெற்றிகளை வந்து அடைவாயே தவிர தோல்விகளை வந்து அடையப்போவது அல்ல. இதுவரைக்கும் அடிமையாக இருந்தது, 4 பேத்து கையில் மூலமாக காசை எதிர்பார்த்தது எல்லாம் முடிந்து சுயமாக உழைத்து, சுயமாக அனைத்து லாபத்தையும் பெறத்தான் போகிறாய். காலங்கள் உன்னை கவலைப்படுத்துகிறது. காலங்கள் உன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது என்று நினைக்காதே. காலங்கள் என்றும் உனக்கு துணையாகவே இருக்கும். பலவிதமான மாற்றத்தையும், பலவிதமான அற்புதமான விஷயத்தையும் உன்னை பார்க்க வைக்கும். தேவையில்லாமல் கவலை வேண்டாம். அமைதிகளோடு இருந்தால் நீ வணங்கும் தெய்வம், அதாவது நான், உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்வேன். என்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நீ எதையும் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். எவ்வளவோ விஷயங்கள் வாழ்க்கையில் மாற்றுவதற்கு இருக்கும் பொழுது நீ எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் தவறான விஷயத்தை மட்டுமே நினைத்து வருத்தப்படுகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தவறுகள் நடந்தது என்றால் அதற்கு பிறகு சரியான விஷயங்கள் என்று ஒன்று உண்டு. கூடிய விரைவிலேயே சுபத்துவத்தை அனுபவிப்பாய். நிறைய மாற்றத்தையும் நிறைய விதமான ஏற்றத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறுவாய்.
காலம் முழுக்க இந்த சாயுடைய கருணை பார்வை என்றும் என்றென்றும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அமைதியாகத்தான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகம் செய்பவர்களை பார்த்து அமைதியாகத்தான் இருக்கிறேன். கோபப்படவே மாட்டேன் என்று நினைக்காதே. கோபம் வந்தது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகம் செய்தவர்களை இருக்கும் இடம் தெரியாமல் ஆக்கிவிடுவேன். அதனால் எதையும் நினைத்து வருத்தப்படாதே. நான் என்றும் உனக்கு துணை. உன்னுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து இடத்திலும் நீ என்னிடமிருந்து அனைத்தையும் தாராளமாகவே பெற்றுக்கொள்ளலாம். யோசித்து பார்க்க முடியாத சுபிக்ஷங்களும் யோசித்து பார்க்க முடியாத அத்தனை விதமான லாபங்களும் படிப்படியாக உன்னை வந்து சேரும். நீ எவ்வளவோ விஷயங்கள் என்னிடம் கேட்டு நின்றாய். ஆனாலும் எல்லா விஷயத்திலேயும் பொறுமையாக இரு என்று சொல்லி 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 உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை இத்தனை நாள் காலத்தை கடத்திவிட்டேன். இதற்கு பிறகு நான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எல்லாம் செய்ய மாட்டேன். எந்த காலத்திலேயும் எந்த நேரத்திலேயும் உன்னை நான் குழம்பி நின்று உன்னை கதறவோ இல்லை மன உளைச்சல்களுக்கு ஆளாக்கவோ விடமாட்டேன். சிரித்த முகம் என்னுடைய முகத்தில் எந்த அளவுக்கு சிரிப்பு இருக்கிறதோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையிலேயும் சிரிப்பானதை கொண்டு வருவேன். காலம் மொத்தமும் உனக்கானது. உன்னுடைய வாழ்க்கைக்கு இனிமேல் அத்தனையும் தேவையானது. எல்லா விதமான விஷயத்திலேயும் வெற்றி பெறுவாய். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எதிலும் வெற்றிகள் இல்லை என்று நினைத்தாய். இதற்கு பிறகு வாழ்க்கையில் வெற்றிகளை எப்பொழுதும் உனக்குள் வைத்து கொள்வாய். இது நான் உனக்கு செய்து தரும் சத்தியவாக்காகும். நலங்களும் வளங்களும் ஐஸ்வர்யங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரட்டும். திருப்திகள் என்பது அமையட்டும். ஒரு இடத்திலும் ஒரு விஷயத்திலும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்கிறேன். என்னை நம்பி வந்த அனைவரும் வெற்றி பெற்றவர்களே. என்னை நம்பி வந்த அனைவரும் எப்பொழுதும் லாபத்தை பார்ப்பவர்களே. நீயும் என்னுடைய பிள்ளை. எப்பொழுதும் லாபங்களை மட்டுமே பார்ப்பாய். எல்லா பொழுதும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.